தமிழ் அன்னையின் பொற்பாதம் பணிந்து இந்த அவையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். வணக்கம். அறிவார்ந்த பெருமக்களே, ஆற்றல் மிகு மாணவர்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய பட்டிமன்றத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு இணையமும் சமூக வலைதளங்களும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையே அல்ல. ஒரு பக்கம் இணையம் மற்றும் சமூக வலைதளங்கள் மாணவர்களின் அறிவை மேம்படுத்தவும் திறனை வளர்க்கவும் உலகத்துடன் இணைந்திருக்கவும் உதவுகின்றன என்று ஒரு தரப்பினர் வாதிட உள்ளனர். மறுபக்கம் இணையமும் சமூக வலைதளங்களும் மாணவர்களின் கவனத்தை திசை திருப்பி நேரத்தை வீணடித்து மன அழுத்தத்தை அதிகரிக்கின்றன என்று மற்றொரு தரப்பினர் வாதிட உள்ளனர். இரு தரப்பின் வாதங்களையும் கேட்டு இணையமும் சமூக வலைதளங்களும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்கிறதா அல்லது தடையாக இருக்கிறதா என்பதை நாம் முடிவு செய்வோம். இன்றைய பட்டிமன்றம் அறிவுபூர்வமாகவும் ஆரோக்கியமான விவாதமாகவும் அமைக்கும். இரு தரப்பு பேச்சாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். மனிதன் படைத்தான் திறன் பேசி ஒன்று, மலைத்தான் அவனே நான் படைத்ததா என்று கையில் உலகம் காத்து கொண்டிருப்பது இணையமும் சமூக வலைதளங்களும். அன்று புறா காலில் செய்தி அனுப்பி புறா கரியாகி செய்தி அறியாமல் நாம் ஒரு வழியாகி போதுமப்பா இதை சுலபமாக்கியது இணையம்தான். உடனடி செய்திகள், பல பொழுதுபோக்கு அம்சங்கள், அறியா பல தகவல்களை அறிய வைத்தது இணையமாம். இன்று அதுவே நம் வாழ்விற்கான தடையுமாம். எப்படி இருக்கிறது இளைஞரிடத்தில் இணையம்? வாசலில் இருப்பவருக்கு வாட்ஸ்அப்பில் வணக்கம், முகமரியாத நபருடன் முகநூலில் உரையாடல், இன்ஸ்டா இல்லைன்னா எரிச்சல் வரும், இதாங்க எனக்கு நல்லா வரும், இப்படியே போனா அனுப்பும் கலை வரும். பயங்கரமா பயன்படுத்தி உங்க உயிரை வைக்காதீங்க பழையமா. இணையமும் சமூக வலைதளங்களும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையே ரம்யா தலைமையில் இணைந்து ஒரு குழுவாக பேச வந்திருக்காங்க. இணையமும் சமூக வலைதளங்களும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையே என்று பேச பவித்ரா தலைமையில் அவருடன் இணைந்து மாலதி அவர்களும் பேச வந்திருக்காங்க. இணையமும் சமூக வலைதளங்களும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு தடையே என்று ரம்யாவுடன் இணைந்து ரூபிகாவும் பேச வந்திருக்காங்க. முதலாவதாக இணையமும் சமூக வலைதளங்களும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணைதான் என்று பேச ரூபிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இணையமும் சமூக வலைதளங்களும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையே என்று பேச மாலதி அவர்களை அன்புடன். அவை உள்ளிட்ட நடுவர் அவர்களே, அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்கால நீங்களே, நண்பிற்கினிய தோழர் தோழிகளே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணையமும் சமூக வலைத்தளமும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையே என பேச வந்துள்ளேன். முன்னாடிலாம் ஒரு சந்தேகம்னு வந்தா தாத்தா, பாட்டி, அம்மா, ஆசிரியரிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனா இப்ப கூகுள் மாமா ஒரு நொடியில எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாரு. இது நம்ம மாணவர்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் இல்லையா? விக்கிபீடியான்னு ஒரு பெரிய நூலகமே நம்ம கைக்குள்ள வந்துடுச்சுங்க. எந்த தலைப்பு வேணும்னாலும் சுட சுட தகவல் கிடைக்கிறது. இனிமே நம்ம பசங்கள் நூலகம் தேடி லோன்னு அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எத்தனையோ சமூக வலைதளங்கள் இருந்தாலும் நம்ம மாணவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்த ஒரு சூப்பர் வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. டான்ஸ், பாட்டு, ஓவியன்னு எத்தனை திறமை இருந்தாலும் உடனே உலகத்துக்கு காட்டலாங்க. ஆன்லைன் வகுப்புகள் மூலம் உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் சிறந்த ஆசிரியர்களிடமிருந்து கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. இது நம் மாணவர்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் இல்லையா? முன்னாடிலாம் வெளிநாட்டு நண்பர்களோட பேசுறேன்னா கடிதம் எழுதி காத்திருக்கணும். ஆனா இப்ப வாட்ஸ்அப், ஸ்கைப்னு பல வழி இருக்கு. நொடியில பேசலாம், வீடியோ கால் கூட பண்ணலாம். உலகம் நம்ம உள்ள கைக்குள்ள வந்துடுச்சுங்க. முன்னாடிலாம் பரீட்சைக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காந்து படிக்க வேண்டியது இருந்தது. ஆனா இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோம். கேள்விக்கும் சந்தேகங்களும் உடனுக்குடன் தீரும். இதனால நேரமும் மிச்சம், சந்தேகங்களும் உடனுக்குடன் தீரும். முன்னாடிலாம் பாடம் புரியணும்னா
டீச்சர்ஸ் கிட்ட மறுபடியும் கேட்க தயக்கமா இருக்கும். ஆனா இப்ப யூடியூப்ல எத்தனையோ டீச்சர்ஸ் பாடம் நடத்துறாங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை பார்த்தாலும் அவங்க கோபமே பட மாட்டாங்க. ஆன்லைன் டெஸ்ட்னு நிறைய இருக்கு. நம்ம பசங்க படிச்சத உடனே சோதிக்கலாங்க. பரீட்சைக்கு முன்னாடி பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆகவே சமூக வலைத்தளங்களும் இணையமும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணையாக தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் வகுப்புகள், இணையவழி கற்றல் தளங்கள் போன்றவை மாணவர்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே கல்வி கற்க உதவுகின்றன என்று மிக அருமையாக மாலதி அவர்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக எதிரணியில் இருந்து இணையமும் சமூக வலைதளங்களும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு தடையே என்று பேச ரூபிகா அவர்களை அழைக்கிறேன். பட்டிமன்றம் நடுவர் அவர்களுக்கும் என் கருத்துக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் என் அணியை சேர்ந்த ரம்யா அவர்களுக்கும் எதிர் அணியிலிருந்து வந்து பேசிய சகோதரிகளுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குமான பெற்றோர்களுக்கும் என் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர் அணியிலிருந்து வந்து பேசிய சகோதரி மாலதி அவங்க சொன்னாங்க, முன்னாடிலாம் சந்தேகம் வந்தா தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஆசிரியரிடம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்ப கூகுள் மாமா சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாரு. ஆமா, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. தாத்தா பாட்டி அப்பா அம்மா மற்றும் ஆசிரியர்கள் எல்லோரும் நமக்கு தேவையான நல்லதை மட்டும்தான் சொல்லி தருவாங்க. ஆனா உங்க கூகுள் மாமா நான் கேட்கிறது மட்டுமா கொடுப்பாரு? கேட்காத தேவையில்லாத விஷயத்தினால சேர்த்து கொடுப்பாரு உங்க கூகுள் மாமா. இந்த 2 பேரும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணையான பேச வந்திருக்காங்க. ஆனா அவங்க துணைன்னு பேச வந்தா நாங்க தடை நாங்க பேசுவோம். நடுவர் அவர்களே, பப்ளிக் எக்ஸாம் முன்னெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வந்தா மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏதோ ஒரு டென்ஷன்ல புரட்டன புக்கியே 4 தடவை